வருண் டாக்ஸ் நேயர்களே, பொள்ளாச்சி சம்பவம் இதை குறித்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பேசலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனா இதுதான் சரியான ஒரு டைமா அமைஞ்சிருக்கு. எல்லாருமே இதை பத்தி நிறைய விஷயங்கள் தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நடந்தப்பவே எப்படி நடந்தது, அந்த வீடியோக்கள்லாம் ஆடியோவா மட்டுமே போட்டு எப்படிலாம் அந்த பெண்களை இவங்க கொடுமைப்படுத்துறாங்க, எவ்வளவு கேவலமா நடந்துட்டாங்க, அந்த பெண்களோட கூக்குரல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்ப அதற்கு பாத்தீங்கன்னா நீதிமன்றம் ஒரு சிறப்பான ஒரு தண்டனை நீதியை வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஒரு பெண் நீதிபதியை அதுல போட்டது சரியான விஷயம். அவங்க ஒரு சிறப்பான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா இது போதுமா? இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ பல விதமான ஆயுள் தண்டனைகள் இருக்கு. அதுல இது பாத்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னா இவங்களால பரோல்ல வெளில வர முடியாது. இந்த தண்டனையோட ஒரு லென்த்தை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது 14 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ரொம்ப அதிகமான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதா ஒருத்தருக்கு 5 ஆயுள் தண்டனை, இன்னொருத்தனுக்குலாம் பாத்தீங்கன்னா 3 ஆயுள் தண்டனை, இன்னும் ஒருவனுக்கு 2 ஒரு ஆயுள் தண்டனை அந்த மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட குற்றத்துக்கு ஏத்த மாதிரியே இது போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பாத்தீங்கன்னா பல பேரோட மனசுல எழும்பியிருக்கு. எனக்கும் அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பல பேர் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனிப்பட்ட முறையில என்ன கேட்டா சும்மா ஒரு ஒப்பீனியனா என்ன சொல்லணும்னா, மரண தண்டனை அப்படிங்கிறது இவங்க பண்ண குற்றங்களுக்கு அவங்க உடனே ஒரு செகண்ட்ல இந்த உலகத்தை விட்டு போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறை பல பேரை மென்டலி பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவங்க எல்லாம் அந்த கோர்ட்ல வெளில வரும்போது அவங்களோட முகத்தெல்லாம் பார்த்தா, அவங்களோட பாவனைகள்லாம் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. பெருசா ஏதோ எப்படி சொல்றது, ஒரு பெருமையா மட்டும் இல்லாம அவன் ரொம்ப ஒரு கோவமா எனக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிமார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பண்ண தப்புக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே பட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இவ்வளவு பெரிய ஆயுள் தண்டனையும் அவங்களுக்கு பத்தாது அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்கு. சிறை அவங்கள என்ன செய்யுது அப்படிங்கறது காலம் தான் நமக்கு பதிலா சொல்லணும். இந்த நேரத்துல ஏன் எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சுன்னா, இதே மாதிரின்னு சொல்றதோட ஒரு 12 வயசு சிறுமி, அந்த 12 வயசு சிறுமியை அவங்க அப்பா அம்மா வீட்டுல இல்லாதப்போ ஒரு 6-7 பசங்க சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறானுங்க. அவங்களும் போலீஸ் பிடிக்கிறானுங்க. அந்த 7 பேர்ல ஒரு 3-4 பேர் பாத்தீங்கன்னா சிரிச்சுனே வரானுங்க. அதை சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம்னா நான் கீழே போயிட்டு அறுத்து போடுங்க இவங்களை அப்படிதான் கமெண்ட் போட்டேன். ஏன்னா இவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிறது அவங்க கைது செஞ்சு நீதிமன்றத்துக்கு கூட்டு போறவங்க கூட அவங்களுக்கு தெரியுதா, இல்ல அவங்க அதை எப்படி பாக்குறாங்க, என்ன மனநிலையில இருக்காங்க அப்படின்னே புரிஞ்சுக்கவே முடியல. சோ லிட்டரலி மிருகங்கள் நிறைய சுத்திட்டு இருக்கு. இதுல ஒரு ஐஸ் ஆஃப் த கேக் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி சம்பவம் ரொம்ப பிரபலம் அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த பெண்ணோட அந்த அழுகுற சத்தம்லாம் அந்த வீடியோல நம்ம கேட்டதுனால அந்த ரணம் நமக்கு பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நாகர்கோயில கூட காசின்னு ஒருத்தன், அவன் பாத்தீங்கன்னா பல பெண்களை இது மாதிரி ஏமாத்தி அவங்களை வீடியோ எடுத்து வச்சுட்டு அவன் ஒரு பச்சை குத்தி இருப்பானான் அவன் உடம்புல, இந்த மாதிரி ஒரு ஹார்ட். அந்த அவன் நீதிமன்றத்தில் இருக்கும்போது இந்த ஹார்ட் இப்படி பண்ணி காட்டுறான். சரி, அவன் கூட ஒரு காதல் மன்னன் அதை காட்டுறதுக்காக அப்படி பண்றான்னு பாத்தீங்கன்னா, பெண்கள்லாம் சாட்சி இது சொன்னீங்க அப்படின்னா இந்த இது எப்படின்னா உங்களை பத்தின நிறைய உங்களோட நிர்வாண வீடியோ பிக்சர்ஸ்லாம் வெளில வந்துடும், உங்களோட உண்மைகள்லாம் வெளில வந்துடும், அதனால சொல்லாதீங்க அப்படின்னு கோர்ட்ல உட்காந்துட்டே மிரட்டுறாங்க. சோ இவங்க பண்ணும் போதே இவங்களுக்கு இதெல்லாம் தப்பு, இதுக்கான தண்டனை எல்லாம் என்னன்னு தெரியும். ஆனா அதுக்கான தண்டனையை இவங்க அனுபவிக்க போறாங்கன்னு தெரிஞ்சா கூட இவங்க பாத்தீங்கன்னா திருந்தல. இதுல எப்படி தப்பிக்கலாம்னு பாக்குறாங்க. தப்பிக்கலாம் அப்படிங்கிற மட்டும் வெளில வந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க திருப்பி இதை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்ற, திருந்ததுக்கான வாய்ப்பே இல்லையான்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மையா இல்ல. ஏன்னா தஷ்வந்த் அப்படின்னு ஒருத்தன், ஒரு சின்ன பொண்ணு, அது ரொம்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணு அவன் பிளாட்லயே இருந்திருக்கு. விளையாடிட்டு வீட்டுக்குலாம் போயிட்டு இருக்கப்போ பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணை அவன் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்னுடுறான். கொன்னு ஒரு மூட்டையில கட்டி எடுத்துட்டு போய் எங்கேயோ போட்டுறான். வழக்கம் போல போலீஸ்லாம் தேடுறப்ப இவனும் தேடுறான். அப்புறம் அவனை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயில போட்டுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவே கஷ்டப்பட்டு அவனை ஒரே பையன் சொல்லிட்டு பெயில் எடுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா தப்பான பெண் போதை பழக்கங்களுக்காக அவங்க அம்மாவையும் கொண்டுட்டு திருப்பியும் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ ரீசெண்டா அவன் திருப்பி வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் செய்திகள்லாம் கேள்விப்பட்டேன். சோ சில நேரங்கள்ல நீதித்துறை இல்ல அதோட சட்டம்லாம் எப்படி இருக்குன்ற கேள்வியும் எழும்புது. இப்ப இந்த பொள்ளாச்சி கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு தண்டனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்பிக்கையும் கொடுக்குது. ஏன்னா இல்ல குறிப்பா ஒரு விஷயம், பல பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. 40க்கும் மேற்பட்டவர் பாத்தீங்கன்னா சாட்சி சொல்லியிருக்காங்க. பிறல் சாட்சியா மாறவே இல்லை. யாருமே பயந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன உண்மையை மாத்தவே இல்லை அப்படிங்கறது ஒரு விஷயம் இந்த விஷயத்துல தெரிஞ்சது. அந்த அளவுக்கு சிபிஐ கரெக்டா விசாரணையை நடத்தியிருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட அந்த 8-9 பெண்கள் மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் இந்த உண்மையை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பிறல் சாட்சியா மாறாம சரியான சாட்சி சொன்னதுனாலதான் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தக்க தண்டனை நீதியால வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கறத இங்க தெரியுது. சோ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னும் நிறைய காமுகர்கள் இருக்காங்க. லவ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. 2 பேருமே அடல்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கீங்க, அது உங்களோட இஷ்டம். மாரல் போலீசிங் பண்றதுக்கு யாருமே முடியாது. குறிப்பா என்ன நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா அதை நான் சொல்லவே மாட்டேன். அவங்கவுங்க இஷ்டம் என்ன பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் தாண்டி இந்த மாரல் விஷயங்கள்லாம் தாண்டி இவங்க வேற எங்கேயோ போயிட்டாங்க. ஏன்னா
இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு அதை பதிவு பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணை திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மட்டும் இல்லாம அவங்க கிட்ட காசையும் கறக்கலான்றத பார்த்துருப்பாங்க. ஸோ இவங்க அந்த அந்த பொண்ணுலாம் கதற போது இவங்க 7 பேரும் அந்த சிஸ்டமேட்டிக்கா சேர்ந்து செய்யறாங்களே, எப்படி உட்காந்து இதெல்லாம் டிசைட் பண்ணிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, எப்படி பிளான் பண்ணிருப்பாங்க, எப்படி போயிட்டு லவ் பண்ற மாதிரி நடின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஒரு வாட்டியும் அந்த பொண்ணுங்களை வந்து அழுகுறப்ப இவங்க குடும்பப்பட்டிருப்போ இவங்க மைண்ட்ல கொஞ்சம் கூட வந்து ஒரு ஈரமே வந்திருக்காதா? எல்லாருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கொடூரமான மிருகத்தனமான ஒரு சைடும் இருக்கு, ஒரு குழந்தை உண்டான ஒரு சைடும் இருக்கு, கடவுளும் உள்ள இருக்காரு. ஆனா இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அது எட்டியே பார்க்கல அப்படிங்கிறது திருப்பி இவங்க பிளான் பண்ணி அதை பண்ணிட்டே இருந்து அதை பதிவு பண்ணி ஒரு ஹார்ட் டிஸ்க்ல லேப்டாப்ல வச்சு அதை வந்து அவர் சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டே இருந்திருக்காங்கன்ற பட்சத்துல இவங்களுக்கு கொஞ்சம் கூட வெளில இருந்திருந்தா அவங்களே நிறுத்திருக்கவே மாட்டாங்க. இந்த 10 பொண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு 100 பொண்ணா வந்து மாறி இருக்கும். பல பெண்களோட ஒரு நிம்மதி அப்படிங்கிறது வாழ்க்கையில இருந்து போயிருக்கும். இப்போ இவங்கள மாதிரி வந்து பல பேர் வந்து நம்மளால வந்து வெளியில பார்க்க முடியுது. அப்படிதான் வந்து கல்ச்சர் மாறிட்டு இருக்கு. இவங்க மாட்டிட்டாங்க அப்படிங்கறதுனால இவங்க மட்டும் தெரியுறாங்க. பட் பல பேர் என்னன்னா அந்த லவ் பண்றதையும் தாண்டி ஒரு பொண்ணை வந்து எப்படியா இச்சைக்கு வந்து பயன்படுத்தி அந்த பொண்ணை வந்து வீடியோ பதிவு பண்ணி பிளாக்மெயில் பண்றது அப்படிங்கிறது பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய லெவலில் இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது யாரா இருந்தாலும் வந்து தயவு செய்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அந்த பயந்து அதை பண்ணாம இருக்கிறத வச்சுதான் இவங்க திரும்பி அவங்களுக்கு ஒரு தைரியம் வருது. அண்ட் நீங்க மட்டும் இல்லாம நீங்க பயந்து அதை பத்தி வெளில சொல்லாம இருக்கிறதோ இல்ல கேஸ் போட்டு அதுக்கப்புறம் கரெக்டா சாட்சி சொல்லாம இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களை மாதிரியே பல பெண்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. குறிப்பா பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நிறைய பேரோட பேட்டி அவங்களோட முடிவுகள்லாம் வந்து பாக்குறப்போ வந்து எனக்கு நடந்தது வேற எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்தா தைரியமான ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படி மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவனா வேணா இருக்கலாம், எந்த கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகரோட மகனா இருந்தா கூட சரி, நம்ம நீதித்துறையில கரெக்டா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா நின்னீங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும். இதை பார்த்து பல பேர் திருந்துவாங்க. லவ் பண்றது அண்ட் அவங்க மியூச்சுவல் கன்சென்டோட அடல்ட் செக்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரி ஒரு மிருகத்தனமா அதை வந்து ஒரு கல்ச்சரா இது வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வரமுறையே இல்லாம வந்து போயிட்டு இருக்கு. நீ எல்லாம் ஒழுங்கா அப்படிங்கிற கேள்வி வரும். அப்படிதான் நான் என்கிட்டயே வந்து கேள்வி எல்லாம் கேட்டு பார்த்தேன். நம்ம சில விஷயங்கள்லாம் ஏதோ குட்டி தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம், அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க அண்ட் வெளியில வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்க மாதிரி குட்டி தப்பெல்லாம் தாண்டி பரவாயில்லடா நம்மளாம் இன்னும் மனுஷனா தான் இருக்கோம், மனுஷனுக்கு உண்டான தவறுகள் தான் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க எல்லாம் பாக்குறப்போ வந்து தோணுது. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து என்கரேஜே பண்ணாதீங்க. குறிப்பா ஆண்கள், எல்லா ஆண்களுமே இப்படி இல்ல, நல்லா தெரியும். எல்லாருக்குள்ளயுமே வந்து நல்லது கெட்டதுனாலும் எல்லா ஆண்களும் இவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் எல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஆனா இப்படி அவனா பண்றான்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லே இருந்தா கூட சரி, அவங்களை திருத்தலாம் முடியாது, தயவு செஞ்சு மாட்டி விட்டுருங்கன்னு. ஏன்னா உங்க தங்கச்சிக்கு அது நடக்கிற வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்க கூடாது, உங்க அக்காவுக்கு அது நடக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்க கூடாது. நீங்க விரும்புற ஒரு பெண்ணுக்கு அது நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள்லாம் அங்க போக கூடாது, பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கலாம் வந்து பேசினாம இவங்க லவ் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படிங்கறதுனால, அதாவது டிசைனே ஏமாத்துறாங்க. அதனால விக்டிம் பிளேமிங் பண்ணாம இந்த மாதிரி நாய்களை, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இருக்கிற அவங்கலாம் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு இவங்கெல்லாம் வந்து அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் இதை வச்சு பாத்தீங்கன்னா வந்து போன ஆட்சியில நடந்தது, அந்த கட்சியை சார்ந்தவங்க நிறைய பேர் காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க, இந்த ஆட்சியில் தான் இதுக்கு வந்து நீதி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சியுமே மாத்தி வந்து இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாங்க. ஸோ பாலிடிக்ஸ் பண்றப்போ பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் கெட்டதும் நடக்கும், சில நேரத்தில் நல்லதும் நடக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. இவங்க 2 பேர் பாலிடிக்ஸ் பண்ணதுனால அதை வந்து தள்ளி வச்சுட்டு இது மூலியமா ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளால இந்த நேரத்தில் அப்படிதான் வந்து பார்க்கணும்னு தோணுது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பத்தி வந்து அந்த காலகட்டத்தில் வீடியோ போட்டாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க வந்து ஒரு கட்சிக்கு சார்பா அப்போ நடக்கிற ஆட்சி வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு வந்து வீடியோ போட்டாங்க. அந்த மாதிரி வீடியோ போட்டதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் நல்ல பத்திரிகையாளர், அவங்களாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களோட தனிப்பட்ட காரணத்துக்காக போட்டாங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா தன்னோட தம்ப்நெயிலே வந்து இந்த குற்றவாளிகளோட போட்டோ எல்லாம் போட்டிருந்தாரு. பிச்சு வரையிட போறாரு, இவர் தான் 1.5 மணி நேரம் சூப்பரா பேசுவாரு, பொறி பறக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா தம்ப்நெயில போட்டது மட்டும் தான் அப்படியே தொட்டும் தொடாம. ஏன்னா அவர் ஒரு கட்சிக்கு வந்து கொஞ்சம் கூலிக்கு மாறு வச்சுட்டு இருக்காருல்ல, அதனால வந்து பட்டும் படாம வந்து பேசிட்டு போயிட்டாரு. இந்த விஷயத்துக்குள்ளேயே வந்து போல அவர் வந்து சப்போர்ட் பண்ற தலைவரை பத்தியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டாரு. சரி, ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு கிளிப் வந்து எமர்ஜ் ஆகுது. இந்த குற்றச்சாட்டுகளை பத்தி எல்லாம் வெளில வந்தப்போ இந்த கேஸ் வந்து வந்த புதுசுல இவர் பேசின காணொலிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்த விஷயம் வந்து உண்மையே இல்ல, நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல, இதை முடிஞ்ச அளவுக்கு அந்த கேஸை டைல்யூட் பண்ணலான்ற மாதிரி கேவலமா பேசியிருக்காரு. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாதகமா அந்த காலத்துல பேசினவங்களும் பாத்தீங்கன்னா நல்ல பத்திரிகையாளர்களும் இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டும் படாம பேசுறவங்களும் நீங்க வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசியிருக்காங்க, இப்ப வந்து டோட்டலி வந்து அதை ஒயிட் வாஷ் பண்ற மாதிரி வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி பல நரேட்டிவ்களையும் தாண்டி வந்து இப்போ வந்து தீர்ப்பு வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இப்போ இந்த ஆளும் கட்சி, இப்போ ஆளும் அரசாங்கம் இதுக்கு கிரெடிட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இப்போ அப்படியும் சேர்த்து உங்க ஆட்சியிலே யார் அந்த சார் அப்படிங்கிற மேட்டரை முடிச்சு விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க,
இந்த பொள்ளாச்சி மேட்டர் மட்டும் இல்லாம தன்னோட ஆட்சியிலேயே அந்த பல்கலைக்கழகத்துல அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த கொடுமை, ஏன்னா இந்த பெண்ணையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அசிங்கமான விஷயங்கள்லாம் பண்ண வச்சிருக்கான், போன்ல ரெக்கார்ட்லாம் வந்து பண்ணியிருக்கான். ஸோ பொள்ளாச்சி சம்பவத்துக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் கூட வந்து மேல குறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் அதே கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் தான் இது. அது யார் அந்த சார் மேட்டரை முடிச்சு விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் அந்த முழு மாலையை போட்டு நாங்க வணங்கி மரியாதை செலுத்துவோம். நீங்க தான் வந்து இந்த பெண்களுக்கெல்லாம் பாதுகாவலர், உங்களை வந்து அப்பானே கூப்பிடலாங்க எல்லா பெண்களும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து தீர்ப்பு கொடுப்போங்க. அது மக்கள் அங்க அப்படிங்கிற சார்பில் வந்து தீர்ப்பு கொடுப்போம். அந்த யார் அந்த சார் மட்டும் கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்க.